எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்சியில் இருக்க ஃபேமஸான ரம்பா தேட்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த ரம்பா தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டிக்கெட் டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இங்கே பார்க்கிங்கும் தேட்டரோட ஃப்ரண்ட்டில் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க பைக்குக்கு 10 ரூபாவும் காருக்கு 30 ரூபாவும் ஒரு ஷோக்கு பார்க்கிங் சார்ஜஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரம்பா தேட்டரில் குடிக்க ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாப்கார்ன் 70 ரூபாய்க்கும் ஐஸ்கிரீம் 70 ரூபாய்க்கும் பப்ஸ் 50 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு வராங்க. இந்த தேட்டரில் ரெஸ்ட் ரூம் வந்து ஜென்ஸுக்கு தேட்டர் உள்ளேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு மால் தேட்டரில் எந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு இவங்க ரெஸ்ட் ரூமை மெயின்டைன் பண்ணி தான் வராங்க. இந்த ரம்பா தேட்டர் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ன்றதுனால இந்த தேட்டர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இந்த தேட்டருக்கு பால்கனியும் இதுவும் இல்லை. அதனால் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இந்த தேட்டருக்கு இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஏசியும் ஸ்மெல்லும் சூப்பராகவே இருக்குது இந்த தேட்டரில். இந்த தேட்டர் ஒரு பெரிய ஸ்க்ரீன் தேட்டர் தான். இவங்க என்ன தான் பார்க்கோட 2K ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இங்கே பிக்சர் குவாலிட்டி ஒரு 4K ப்ரொஜெக்ஷனில் எந்தளவு குவாலிட்டி இருக்குமோ அதே விட நல்லாவே இந்த குவாலிட்டி இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த தேட்டரில் ஒரே நேரத்தில் 822 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இவங்க டிக்கெட்ஸை எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ்னு தான் பிரிக்கிறாங்க டிக்கெட்ஸை இந்த ரம்பா தேட்டரில். இந்த ஸ்க்ரீனில் இவங்க டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. சவுண்டை பற்றி நான் எப்படி சொல்கிறதே தெரியல. நீங்கள் ஏரோவில் உட்காந்து படம் பார்த்தா கூட அந்த பேஸ் எஃபெக்ட் நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 34 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 22 அட்மாஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த ரம்பா தேட்டரில். ஒரு சின்ன மைன்யூட்டான சவுண்டு கூட அந்த அங்கே இருக்கிற சரௌண்ட் ஸ்பீக்கரில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு எஃபெக்ட்டு சூப்பராகவே இருக்குது. மைனஸ்னு தேட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்லி கேஷ் பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த ரம்பா தேட்டரில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ரம்பா தேட்டரை பார்க்கும்போது எனக்கு குரோம்பேட்டை வெற்றி தேட்டர் இன்டீரியர் டிசைன் அப்படியே ஞாபகம் இருக்குது. அதே சீட்டும் கூட சேமாக தான் இருக்குது. எனக்கு பெருசாக இந்த தேட்டருக்கு ரேட்டிங் கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரு தேட்டருக்கு ரேட்டிங் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அதனால் இந்த தேட்டருக்கு KS ரிவ்யூ கொடுக்குற ரேட்டிங் 5/4 கொடுக்கலாம். அது ஏன்னா இங்கே கேஷ் பேமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான். ஆல்ரெடி நீங்கள் இந்த ரம்பா தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.